செங்கோட்டையன் அவர்களை நீக்கியதனால் அதிமுக இரண்டாக பிளவுபட வாய்ப்புண்டா? அதிமுக பொதுச் செயலாளர் இன்றைய பத்திரிகையாளர் சந்திப்பிலேயே ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. செங்கோட்டையன் திமுகவோட பி டீம் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை செங்கோட்டையன் மேலே வச்சிருக்காரு. அதிமுகவும் பிஜேபியும் 2026 தேர்தல் வரை நீடிக்குமா? ஏடிஎம்கே பிஜேபி அப்படிங்கிற ஒரு கூட்டணி ஸ்ட்ராங்காக தான் இந்த எலெக்ஷனை அவங்க சந்திச்சு தான் ஆகணும். ஏன்னா ரெண்டு பேருக்குமே வேறு வழி கிடையாது. பிஜேபி தனிச்சு வேறு கட்சிகளை நம்பி நின்னா கண்டிப்பாக அவங்க தோல்வி உறுதி. ஸோ எது எப்படி இருந்தாலும் இந்த எலெக்ஷனை பொறுத்த அளவுக்கு 26 இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எலெக்ஷனை சந்திக்கிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. வணக்கம். நியூஸ் தமிழ்நாடு நேயர்களுக்கு ஸ்ரீகாந்த் அவர்களுக்கு வணக்கம். எடப்பாடியார் செங்கோட்டையனை நீக்கினது சரின்னு நினைக்கிறீங்களா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட பொதுச் செயலாளர் நேற்று ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாரு. கிட்டத்தட்ட அதிமுகவில் 53 ஆண்டு காலம் முக்கிய நிர்வாகியாகவும் 9 முறை எம்எல்ஏவாகவும் 3-4 முறை அமைச்சராகவும் இருந்த செங்கோட்டையன் அவர்களை கட்சியின் அடிப்படை உறுப்பினர்லேருந்து நிரந்தரமாக நீக்கியிருக்காரு. அதுக்கு அவர் சொல்கிற காரணங்கள் என்ன, கட்சியிலேருந்து நீக்கப்பட்டவர்களோட தொடர்பில் இருந்தார் அப்படின்னு சொல்லி அந்த காரணத்துக்காக அவரை மெம்பர்ஷிப்பில் இருந்து நீக்கியிருக்காரு. நேற்று முன்தினம் பசும்பொன்னில் தேவரையாவோட நினைவிடத்தில் இந்த குரு பூஜையில் ஓபிஎஸ் டிடிவி அவங்க கூட சேர்ந்து போய் அந்த குரு பூஜையில் அவர் கலந்துக்கிட்டு அங்கே பத்திரிகையாளர்களுக்கு சந்திக்கும் போது டிடிவி நாங்கள் 3 பேருமே சேர்ந்து வர 26 எலெக்ஷனில் நாங்கள் பங்கெடுக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க. ஸோ அதை ஒரு காரணமாக சொல்லி அவரை நீக்கியிருக்காரு. அதுக்கு பார்த்திங்கன்னா அவர் சொல்கிற காரணங்கள் கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலமாகவே செங்கோட்டையன் கட்சிக்கு விரோதமான செயல்களில் இறங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி 1-2 காரணங்களை சொல்கிறாரு. அது பார்த்திங்கன்னா அந்த விவசாயிகள் எடப்பாடியாருக்காக இந்த அத்திக்கடவு அவிநாசி இந்த திட்டத்தை நிறைவேற்றினதுக்காக வேண்டி ஒரு விவசாயிகள் பாராட்டு விழா நடத்தினாங்க. அந்த பாராட்டு விழாவில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட திருவுருவப் படமும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய திருவுருவப் படமும் இடம்பெறலை அப்படிங்கிற ஒரு ரீசனை சொல்லி செங்கோட்டையன் அந்த விழாவை புறக்கணித்தார். அங்கேருந்து அவங்க 2 பேருக்குமான இஷ்யூஸ் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா செங்கோட்டையன் டெல்லி போயிட்டு அமித்ஷாவை சந்தித்தாங்க, நிர்மலா சீதாராமனை சந்தித்தாங்க. அப்புறம் வந்ததுக்கப்புறம் ஒரு பத்திரிகையாளர் சந்திக்கும்போது ஒரு 10 நாள் டைம் அப்படிங்கிற ஒரு கெடு மாதிரி ஒன்றை விதித்து இந்த 10 நாளுக்குள்ளே பிரிந்து போன எல்லாரையும் ஒன்று சேர்த்து ஒருங்கிணைந்த அதிமுகவாக நம்ம அந்த எலெக்ஷனை சந்தித்தா மட்டும்தான் திமுகவை வெல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு ரீசனை சொல்லி அந்த 10 நாளுக்குள்ளே அதுக்கான ஒரு முன்னெடுப்பை எடுக்கணும். ஒரு 1-2 மாதங்கள் அதுக்கான காலத்தை எடுத்துக்கிட்டால் கூட அந்த 10 நாளில் அதுக்கான ஒரு முன்னெடுப்பை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளை ஒரு கோரிக்கையாக அதிமுக பொதுச் செயலாளருக்கு வச்சார். பட் அந்த கோரிக்கையை அதிமுகவோட பொதுச் செயலாளர் ஏற்றுக்கல, அதை கண்டுக்கவும் இல்லை. ஸோ அது அப்படியே கடந்த நாட்கள் கடந்து போயிட்டு இருந்தது. அந்த கசப்புணர்வு அப்படியே வளர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்போ சமீபமாக அந்த பசும்பொன்னில் ஓபிஎஸ் டிடிவி அவங்களோட அவர் சேர்ந்து பயணம் செஞ்சு அந்த நிகழ்வுகளை சந்தித்து பத்திரிகையாளர் சந்திக்கும்போது அதனோட எதிர்வினையாக எடப்பாடியார் கட்சியிலிருந்து பிரிந்தவர்களோட தொடர்பில் இருந்தார் அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்லி அவரை கட்சியிலேருந்து நீக்கியிருக்காங்க. இது அதிமுக கட்சியினோட விதிகளின்படி அது சரியானது. அது செங்கோட்டையன் இன்றைக்கி அதுக்கு பத்திரிகையாளர் சந்தித்து அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. அந்த விளக்கத்தில் கட்சியின் அடிப்படை உறுப்பினரை நீக்குவதற்கு பொதுச் செயலாளர் முறைப்படி அதிமுக கட்சிகளோட விதிகளின்படி ஒரு நோட்டீஸ் அனுப்பி விளக்கம் கேட்கணும். அந்த விளக்கத்துக்கு செங்கோட்டையன் என்ன பதில் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத பொதுச் செயலாளர் ஆய்வு பண்ணி அதன் மேலே தான் நடவடிக்கை எடுக்கணும். அந்த ப்ரொசீஜரை எடப்பாடியார் பண்ணலை. அதனால் சட்ட நடவடிக்கைகள் மேல் நடவடிக்கையில் நான் செல்வேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருக்காரு. செங்கோட்டையன் பிஜேபியுடன் இணையறதுக்கு வாய்ப்பு உண்டா? அதிமுக பொதுச் செயலாளர் இன்றைய பத்திரிகையாளர் சந்திப்பிலேயே ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. செங்கோட்டையன் கிட்டத்தட்ட திமுகவோட பி டீம் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை செங்கோட்டையன் மேலே வச்சுருக்காரு. அதுக்கு அவர் 2-3 காரணங்கள் சொல்கிறாரு. ஆனால் செங்கோட்டையன் பார்த்திங்கன்னா இந்த நிகழ்வுகள்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல அவர் போய் சந்தித்தது அமித்ஷாவை சந்தித்தார். அப்புறம் ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமனை சந்திச்சுட்டு தான் பத்திரிகையாளரை இங்கே சந்திக்கிறாரு. அப்போ இதன் பின்னாடி பிஜேபி கண்டிப்பாக இருக்குது, பிஜேபியோட ஆலோசனையின் பேரில் தான் செங்கோட்டையன் இயங்குறாரு அப்படிங்கிறது நம்ம பத்திரிகை ஊடகங்கள் வாயிலால் நம்ம செய்திகளாக பார்த்தோம். அதில் உண்மையும் இருக்கலாம்.
பட் இன்றைக்கி எடுத்திருக்கிற இந்த ஸ்டாண்டு படி வந்து பார்த்திங்கன்னா டிடிவி, ஓபிஎஸ், செங்கோட்டையன் இவங்க 3 பேர் சேர்ந்து பயணிக்க போகிறதா தான் இன்றைக்கி தோற்றங்கள் இருக்குது. இதன் பின்னால் வந்து பிஜேபி இதில் என்ன ஸ்டாண்ட் எடுக்க போகிறாங்க, ஏடிஎம்கே கூட அவங்க அந்த கூட்டணியை ஃபார்ம் பண்ணும்போது இவங்க எல்லோரும் ஒருங்கிணைந்து அதிமுக வேணும்னு நினைக்கிறாங்களா, இல்லை எடப்பாடியை மட்டுமே வச்சு இந்த எலெக்ஷனை மற்ற கூட்டணி கட்சிகளோடு சந்திக்கலான்னு ஒரு டிசிஷன் எடுக்க போகிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து தான் செங்கோட்டையன் வந்து பிஜேபி பக்கம் போகிறாரா, இல்லை இந்த 3 பேர் சேர்ந்து ஒரு தனி அணியை அமைச்சு எலெக்ஷனை சந்திக்க போகிறாங்களாங்கிறது தெரிய வரும். செங்கோட்டையை நீக்கிறதுனால அதிமுக 2ஆக பிளவுபட வாய்ப்பு இருக்கா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஏற்கனவே வந்து 2-3 அணிகளாக தான் பிரிஞ்சு இருக்கிறது. எடப்பாடியார் பதவிக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரு டிடிவி தினகரன் அவரோட தலைமையில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு அவர் தனி கட்சி நடத்தி அவர் எலெக்ஷனையும் சந்திச்சிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஓபிஎஸ் தனியாக அவர் பெரிய அணியாக திரட்டலை அப்படின்னா கூட அவர் கிட்டத்தட்ட ஒரு அணி ரேஞ்சில் அவரும் இருக்கார். அவருக்கு ஒரு செல்வாக்கு என்னன்றது தெரியாமல் இருக்குது. அதுக்கப்புறம் இப்போது செங்கோட்டையன் வந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் ஒரு தனி அணியாக வந்து பிரிக்கிற அளவுக்கு அவர் வரமாட்டார். யார் கூட சேர்ந்து தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு. அது மேபி ஓபிஎஸ் டிடிவி கூட இன்றைக்கி இருக்கிற மாதிரி அவர் கண்டினியூ பண்ணலாம். இல்லை பிஜேபி ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் எடுத்து அவரை திருப்பி உள்ளே கொண்டு வர்றதுக்கா, இல்லை அவங்க கூட சேர்ந்து பயணிக்கிறதுக்கான ஒரு முடிவை எடுக்கலாம். ஆனால் 2 அணியாக பிரியறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி ரேஞ்சுக்கு எப்படி இருக்குன்னா, அதிமுக ஒரு பக்கம், டிடிவி தினகரன் அண்டு ஓபிஎஸ், செங்கோட்டையன், சசிகலா இவங்க ஒரு அணி. ஆக 2 அணியாக அது இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதிமுகவும் பிஜேபியும் 2026 தேர்தல் வரை நீடிக்குமா? அதிமுக கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 2024 பொது தேர்தலில் வந்துட்டு பிஜேபி இருந்து விலகி அவங்க தனியாக எலெக்ஷனை சந்தித்தாங்க. அதனால கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவில் இருக்கிற 1-2 தலைவர்களே கூட வந்து பிஜேபி கூட நம்ம இருந்திருந்தால் கிட்டத்தட்ட ஒரு 6-7 தொகுதிகளை வந்து நம்ம வின் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற கமெண்ட்ஸ் கூட பாஸ் பண்ணதையும் நம்ம பார்த்தோம். அந்த டைமில் எடப்பாடியார் பேசுனது வந்து பார்த்திங்கன்னா 24 எலெக்ஷன் மட்டும் இல்லை, 29 எலெக்ஷன் மட்டும் இல்லை, அதுக்கு அப்புறமும் கூட வந்து பிஜேபி கூட எந்த காலத்துலேயும் வந்து கூட்டணி கிடையாது அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் எடுத்து அது ரொம்ப போல்டாகவும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தார். ஸோ எல்லாருமே வந்து இனி ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி இருக்க போகிறதில்ல அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் தான் வந்து இங்கே இருந்துச்சு. அரசியல் சூழ்நிலைகள், அமித்ஷாவோட வருகை, மோடியோட வருகை, இது எல்லாம் வந்து நிறைய விஷயங்களை மாற்றி அண்ணாமலைக்கும் இவருக்கான பிரச்சனைகள் அதையெல்லாம் சால்வ் பண்ணி திருப்பி ஏடிஎம்கே பிஜேபி வந்து கண்டிப்பாக ஒரு கூட்டணிக்கு வந்திருக்காங்க. ஆனால் என்ன ஒன்றுனா, ஆல்ரெடி கூட்டணியில் இருந்த பாமக, தேமுதிக, புதிய தமிழகம், ஜான் பாண்டியன் இப்படி எல்லாருமே வந்து அந்த கூட்டணியிலேருந்து வெளியில் வந்து இப்போ நியூட்ரல் பொசிஷன் எடுத்து வெளியில் இருக்காங்க. இப்போது பிஜேபியோட நிலைமை என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ தமிழ்நாடு பொலிட்டிக்கல் பொறுத்தளவில் இன்றைக்கி இப்போ இந்த செங்கோட்டையன் நீக்கம், ஓபிஎஸ், டிடிவி இவங்களோட காம்பினேஷன், விஜயோட என்ட்ரி, இது எல்லாம் வந்து யார் கூட யார் கூட்டணி சேரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் பிஜேபியோட கையில் இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் இருக்குது. அது எப்படின்னா, இப்போ பிஜேபி வந்து எந்த மாதிரி கூட்டணியை ஃபார்ம் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி விஜய் ஃபேக்டர் வந்து ஒரு கூட்டணியை வந்து உருவாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு பெருசாக இருக்குது. அப்போது அந்த மாதிரி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் வந்து ஏடிஎம்கே பிஜேபி அப்படிங்கிற ஒரு கூட்டணி ஸ்ட்ராங்காக தான் இந்த எலெக்ஷனை அவங்க சந்தித்து தான் ஆகணும். ஏன்னா 2 பேருக்குமே வேறு வழி கிடையாது. இப்போ பிஜேபி வந்து தனித்து வேறு கட்சிகளை நம்பி நின்னா கண்டிப்பாக அவங்க தோல்வி உறுதி. அது சட்டமன்ற தேர்தல் அப்படின்றதுனால அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் வந்து ஒருங்கிணைந்த அதிமுக சேர்ந்து பிஜேபி சேர்ந்து இந்த கூட்டணியை வந்து வெற்றி பெறத்துக்கான இன்னும் சப்போர்ட்டிங் பார்ட்டிஸ் எல்லாரையும் சேர்த்து பண்ணணும்னு அமித்ஷா ஒரு கணக்கு போடுறாரு. இன்னொரு பக்கம் அண்ணாமலை வந்து அவர் ஒரு ரூட்டில் பிஜேபி சைடில் இருந்து டிடிவி, ஓபிஎஸ், செங்கோட்டையன் இந்த அதிருப்தி அதிமுக ஆட்கள் இவங்களும் இந்த கூட்டணியில் உள்ளே வந்து செய்யணும்னு அவரும் ஒரு ரூட் எடுத்து அவர் ஒரு ஃபார்முலாவில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ எது எப்படி இருந்தாலும் இந்த எலெக்ஷனை பொறுத்த அளவுக்கு 26 இவங்க 2 பேரும் சேர்ந்து எலெக்ஷனை சந்திக்கிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. எடப்பாடியார் விஜயுடன் இணையறதுக்கு வாய்ப்புண்டா? இப்போது கரண்ட்டில் சோஷியல் மீடியா அண்டு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எல்லாத்துலேயுமே வந்து ஒரு மெயின் டாப்பிக்காக போயிட்டு இருக்கிறது கிட்டத்தட்ட 6 மாதமாக இதே இந்த கொஸ்டின் தான். திமுக போன்ற ஆளும் தரப்பு பேச்சாளர்கள், அப்புறம் யூடியூபர்கள், பத்திரிகையாளர்கள் இவங்க எல்லாருமே வந்து ஒரு நெரேட்டிவ் வந்து ரொம்ப தெளிவாக செட் பண்ணுறாங்க. நீங்கள் லாஜிக்காக யோசிச்சு பாருங்கள். எடப்பாடியார் வந்து ஒரு பெரிய கட்சிக்கு கிட்டத்தட்ட 40% ஓட்டு வச்சுருந்த 31 வருஷம் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண ஒரு கட்சிக்கு பொதுச் செயலாளர். அவர் 4.5 வருஷம் வந்து சிஎம் இருந்திருக்காரு. அந்த மாதிரி ஒரு பொசிஷனில் இருக்கிறவர் விஜயை ஏற்றுக்கிட்டு விஜய்க்கு கீழே வந்து ஒரு துணை முதலமைச்சராகவோ இல்லை அந்த அமைச்சரை ஃபார்ம் பண்ணுற அமைச்சரையில் ஒரு அமைச்சராகவோ அவர் இருக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் ஒத்துக்குவாரா? அந்த கட்சியோட தொண்டன் ஒத்துக்குவானா? இது ஒன்று. ரெண்டாவது, தன்னோட கேரியரில் ரொம்ப உச்சத்தில் கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிக்கிட்டு இருந்த ஒரு உச்சபட்ச நடிகர் அதை வந்து உதறி தள்ளிட்டு
பொலிட்டிக்கலுக்கு வந்து நான் மக்களுக்கு சந்தித்து எலெக்ஷனை சந்தித்து சிஎம் அந்த பொசிஷனுக்கு வரணும் அப்படின்னு வந்த ஒருத்தர் இமிடியேட்டாக வந்து இந்த எலெக்ஷனில் எடப்பாடியை தாங்கி பிடிச்சி அவரை சிஎம் ஆகிறதுக்கு போய் ஓட்டு கேட்டு அவரை சிஎம் ஆக்குவாரா? இது ரெண்டுமே நடக்கிறதுக்கு எங்கேயாவது வாய்ப்பு இருக்குதா? இது நடக்காத ஒன்று நடந்துரும் அப்படின்னு சொல்லி ஒரு நரேட்டிவை வந்து மக்கள்கிட்ட செலுத்துகிறாங்க, மக்களோட மனசில் செலுத்துகிறாங்க. இப்படி நடக்கும், விஜய் வந்து ஏடிஎம்கே கூட வந்து சப்போர்ட் பண்ணி எடப்பாடி சிஎம் ஆக்கி அவர் டெப்டி சிஎம் ஆக போகிறாரு, இவர் வந்து தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது, இல்லைனா பிஜேபி வந்துடும், இப்படி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. ஃபைனலி வந்து விஜய், எனக்கு தெரிஞ்சு விஜய் வந்து அவர் தான் பிரைமரி ஃபோர்ஸாக இருக்க போகிறாரு, அவர் தான் சிஎம் கேண்டிடேட்டாக இருக்க போகிறாரு. அவருக்கு கீழே இன்றைக்கி பொசிஷனில் 1-2 கட்சிகள், இன்னும் சில முக்கியமான கட்சிகள் சேர்ந்து ஒரு கூட்டணி அவருக்கு கீழே நிச்சயமாக ஃபார்ம் பண்ணுவார். நன்றி, வணக்கம்.